தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது விஜயகாந்தோடு அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக இளைஞரணி செயலாளர் சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடும் 3வது சட்டப்பேரவை தேர்தல் இதுவாகும். அயனாவரம் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் வேட்புமனுவை சமர்ப்பித்தார். வேட்புமனு தாக்கலின் போது திமுக சட்டப்பிரிவு நிர்வாகிகள் சண்முக சுந்தரம், கிரிராஜன், காங்கிரஸ் சார்பாக ரங்கபாஷ்யம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் உஸ்மான் அலி ஆகியோர் உடனிருந்தனர். காட்டுமன்னார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வேட்புமனுவை அளித்தார். தேமுதிக மக்கள் நலக் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார். சென்னை ஆர்.கே. நகர் தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் சிம்லா முத்துசோழன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வசந்தி தேவி ஆகியோர் தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக வேட்பாளர் துரைமுருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திமுக கூட்டணி சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாமக வேட்பாளர் பாலு வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பொற்கொடியிடம் வேட்புமனுவை அளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.